போவாங்கிட்டு சை காலங்க தலையை பூனை வந்து தொலை பண்ணிக்கிட்டு. ஓகே, பூனை துரத்தாச்சு. இப்போ வேலையை கிளம்ப வேண்டியது தான். ஏம்மா நான் வேலையை கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா வரேன். என்னடா அது? டேய், என்னடா நடக்குதுங்க? என்ன 2 ட்ரக்கு ட்ரெய்லர்காரனும் ரோட்டை மறைச்சிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை? தப்பாரு எங்கே இடிச்சுட்டு கிடக்கான் இவன். இவன் திருந்துற மாதிரி தெரில. நாம் வேலையை கிளம்ப வேண்டியதான். இவங்கள பார்க்குற நேரத்தில் நமக்கு வேலையை போயிடும். சரி, பைக்கு எப்படி இருக்குது? நம்ம ஊர் வண்டி ரொம்ப ஈஸியாக வாங்கலாம் தம்பி. எப்படி நம்ம வண்டி? சரி, வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். டக்குன்னு போயிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்னடா வேலைன்னு சொல்லியிருக்கே, என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பஸ்ஸுங்க, அதை ஆட்டையை போட போகிறோம். நம்ம மேனேஜர் ஃபோன் பண்ணி, சீக்கிரம் வாயா, இங்கே ஒரு சூப்பரான ப்ரைவேட் பஸ் நிற்கிதுன்னா, அந்த ப்ரைவேட் பஸ்ஸுன்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. என்னடா ஆச்சு வண்டிக்கு தெரில. டேய் பாவிகளா, இனி முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. என்னடா இப்படி ஓடி இருக்கீங்க? தப்பா இந்த பாரு எப்படி போறான் பாரு. விட்டுருக்கடா. ஐயோ டேய், என்னடா இந்த வண்டி எடுத்துனே கலவர பூமி அடிச்சு இந்த இடம். இதுக்கு மேலேயே சரி வராது. நாம இந்த இடத்த விட்டு டக்குன்னு ஓடிடுவோம். இல்லைன்னா இந்த வண்டி வச்சு இன்னும் என்ன நடக்க போதோ தெரில. அங்கே நடந்ததெல்லாம் மறந்துட்டு இப்போ இங்கே நடக்க போகிறது அப்படியே நல்லா லிசன் பண்ணிப்போம். இப்போ தான் அமைதியாக இருக்குது. எவனும் பின்னாடி வரல, முன்னாடியிலேருந்து எவனும் போகலை. இப்போ தான் அமைதியாக இருக்குது. சொல்லி வாயமுள்ள ஒரு ட்ரக்கு கார் கிராஸ் பண்ணி போகிறான். இந்த குட்டியான கிராஸ் பண்ணுறான். பரவாயில்ல, அந்த சைடு தான் போகிறாங்க. நம்ம ரோட்டில் எந்த பிரச்சனையும் நடக்கலையே. நடக்காமல் இருந்தால் சரி தான். எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம். அப்படியே சல்லுன்னு போவோம். ஆனால் டிவிஎஸ் கொடுத்த காசுக்கு மேலே வேலை செய்யுது. எப்பா என்ன ஸ்பீடு போகுது? வா 150 150க்கு மேலே போகுது. என்னடா வண்டி இது? அப்பா கொடுத்த காசுக்கு மேலே வேலை செய்யுது. ஐயோ வண்டி அப்பா அடா பிரேக் அப்பப்போ பிடிக்க மாட்டுது, அப்பப்போ பிடிக்குது. ஓரம்போ டிவிஎஸ் எக்ஸல் வருது. ஓரம்போ டிவிஎஸ் எக்ஸல் வருது. ஓகேங்க, எப்படியோ நம்ம தள்ளி இங்கே வந்துட்டோம். இந்த இப்போ என்ன முன்னாடி போக மாட்டானா? போகிறான். அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். தெரியும்டா இப்படி தான் பண்ணுவீங்கன்ட்டு. தெரியும் எவனை முன்னாடி சம்பவம் பண்ணியிருப்பான்ட்டு. என்ன சம்பவம்னு பார்ப்போமா? ஓகே, இங்கே லாரிக்காரன் எதுவும் பண்ணலை. இந்த பாரு, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னே. சரி தான், நாம் டக்குன்னு போவோம். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிட்டு. அப்புறம் எவனா பஸ் இருக்குன்னு பார்த்து வேறு எவனா ஆட்டையை போட்டு போயிடுவான். நம்ம சல்லுன்னு பிடிச்சி போக வேண்டியது தான். இந்த எக்ஸில் இதுக்கு மேலே எவ்வளோ ஸ்பீட் போகும்னு தெரில. பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், எப்படியும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். இந்த இடத்த பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அந்த சைடு பச்சை வெளி, பச்சை வயல். இங்கிட்டும் அதே மாதிரி நடுவில் ஒரு சூப்பரான ரோடு. தாங்க வாழ்க்கை. என்ன எங்கேயோ போகுது? ஐயோ ஆனால் திரும்ப போது தான் ஒரு மாதிரி ஆகுது வண்டி. அது மட்டும் என்னென்னு செக் பண்ணோம். ஓகேங்க, பேச்சிருக்கும் போதே நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வண்டி எங்கேயா ஒழிச்சு வைக்கணும். இவன் யாரு? எடா வேணும் உனக்கு? வரான். வெயிட் பண்ண ராசா. இவங்க இப்படியே வந்துட்டுருக்காங்க. இவங்க எப்போ வழி விட்டு நான் எப்போ போகிறது? கொஞ்சம் வழி விடுங்கடா, நான் போய் போயிடும். ஓகேங்க, இங்கே வண்டியை ஒழிச்சிடலாமா? வேணாம், ரொம்ப பின்னாடி வேணாம். அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க ஒழிச்சு வச்ச வண்டின்ட்டு. அதனால் நார்மலாக விடுற மாதிரி வீட்டுக்கு முன்னாடியே இங்கே விடுவோம். எவனோ கண்டுபிடிக்க மாட்டான். ஓகேங்க, வண்டி இங்கே விட்டாச்சு. இங்கே என்ன திடீர்னு கூட்டம்? எதோ பிரச்சனை பண்ணுறீங்கய்யா. தூரத்தில் எதுவும் தெரிஞ்சுடு. இருங்க, கேமரா ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஓகேங்க, இப்போ ஃபோன் எடுத்து கேமரா. டேய், வணக்கம்டா மாப்பிள்ள, வானத்திலிருந்து
டேங்கர் லாரியே சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க அப்பா. பண்ணுங்க. என்னைக்கு லாரி வெடிக்க போதோ தெரில. இங்கே தான் எர்னா இந்த இருக்குது எர்னா ஃபேஷன். இதுக்கு பின்னாடி தான் ஒழிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க. ஐயோ சூப்பருங்க, எஸ்ஆர்கே பஸ் கிடச்சிருக்கு. எஸ்ஆர்கே பஸ்ஸையே ஒழிச்சு வச்சுருக்கேன், திருட போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் நான் வந்து தூத்துக்குடிக்காரன், இது கோவை பஸ்ஸு. சே, என்ன செய்ய, வேறு வழி இல்லையே. ஓகேங்க, பஸ்ஸு எப்படி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏறிட வேண்டியதான். என்ன பஸ்ஸுக்குள்ளே மதுரை தூத்துக்குடின்னு போட்டிருக்கு. ஓ, கண்டக்டர் தூத்துக்குடிக்காரனா, சூப்பர். ஓகேங்க, பஸ்ஸு செம்மையாக இருக்குது, லைட்டிங் நல்லா இருக்குது. இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஐயோ வாழையில இந்த ஓரத்துலேயே போக வேண்டியதுதான். இந்த பஸ்ஸை திருடி விற்றுறணும். விற்றா லாபம் நிறைய கிடைக்கும். என்ன இவங்க வழி விடுற மாதிரி தெரில. செத்தாங்கடா, போங்கடா போ. எப்பா இவங்களால தான் இது பிரச்சனைலாம் நடக்குது. இவங்களால மட்டும் இல்லை, இவங்களால. டேய், இப்படி மறைச்சா இப்படி தான் நான் போவேன். நேரம் சரியில்லை, நம்ம பாயசத்தை போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான்டா, செத்திங்களா இடிக்கிறேன் நீங்கள் 2 பேருமே. ஓகே, ரிவர்ஸ் வரும் கொஞ்சம். இப்போ ஓகேடா, இடியாவனே போ அங்கிட்டு. எப்படியோ நமக்கு வழி கிடச்சிட்டு அப்படியே ஓடிட வேண்டியது தான். இப்போ அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போனால் ஒரு சேல்ஸ் இடம், அங்கே போய் இந்த பஸ்ஸை நிப்பாட்டி நம்ம பாஸ்கிட்ட சொல்லிட வேண்டியதான். அவர் வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பார். நம்ம அப்படியே பஸ் நிப்பாட்டிட்டு உடனடியாக கடலை சாப்பிட்டு போக வேண்டியது தான். பஸ் இன்டீரியர் பயங்கரமாக இருக்கு அப்பா. ஓகேங்க, இப்போ அந்த இடத்துக்கு நான் பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இன்னும் வரலைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. நல்லா சல்லுன்னு போனால் அந்த இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கேன். சரி, நம்ம சொன்ன மாதிரியே சல்லுன்னு போக வேண்டியது தான். அப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே அவ்வளோதான். நீ இந்த ஸ்பீடில் போகலாம். என்ன முன்னாடி எதுவும் லைன் நிற்கிற மாதிரியே இருக்குது. இல்லை நிற்கலாம். ஐயோ வந்தாச்சுங்க, வந்தாச்சு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது வேறு. ஓகே, அந்த இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். இதுதான் அந்த சேல்ஸ் பண்ணுற இடம். இப்போ இங்கே வந்து நம்ம பஸ்ஸை நிப்பாட்டிட வேண்டியதான். நிப்பாட்டிட்டு நம்ம மேனேஜருக்கு ஒரு ஃபோன் மட்டும் போடுவோம். ஃபோன் பட்டா அவரே எல்லா சேல்ஸ்மேன்ட்ட சொல்லிடுவார். நமக்கு இங்கே வேலை இல்லை. உடனடியாக இப்போ கடலை சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சே, இந்த பஸ் ஆனால் நம்ம பேரில் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம வச்சுருந்தா நல்லாயிருக்கும். சரி விடுங்க, நடந்தது நடக்க போகுது. பஸ் எடுத்துருவாங்க. இந்த பஸ் இனிமேல் நம்ம கனவுல தான் காண முடியும். வாங்க கைஸ் போவோம். பாய் பஸ்ஸு. முடிஞ்ச வரை என்ன பண்ண முடியும் பண்ணேன். சரி, நாங்கள் வாங்க கிளம்பிடுவோம். ஹலோ பாஸ், பஸ்ஸை நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கே சேல்ஸ் இடத்துல விட்டுட்டேன். சூப்பர்ப்பா, இனி நான் பார்த்துக்குறேன், நீ வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். ஓகேங்க, நம்ம டியூட்டி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை, நம்ம கிளம்பலாம். ரொம்ப நேரம் கழிச்சு. ஏங்க ஒரு குட் நியூஸு. இந்த பஸ்ஸு வாங்க போகிறேன். எனக்கு இந்த பஸ் வேண்டாமா. இந்த பஸ்ஸு என்ன செய்யணும்னு தெரியாமல் இந்த பஸ்ஸு டிரைவர் என்னையாக்கிட்டாங்க. ஒரு வழி அந்த பஸ்ஸுக்கு டிரைவர் ஆகிட்டேன்டா. நான் நினச்ச மாதிரியே நடந்துடுச்சு. ஓகேங்க, இனி இந்த பஸ் நம்மளுது. நம்ம வீட்டில் விட்டுருவோம். என்ன என்னடா நீங்கள், நம்ம பஸ்ஸு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக. வாய்ப்பில் காவாக்குள்ளே போய் எங்கே போய்ட்டுருக்கு. சரி, ஓகே, இப்போ போகலாம். கொஞ்சம் பார்த்து போ. யார் அவன்? டேங்கர் லாரிக்கிறேன். இவன் என்னைக்கு வெடித்து செத்துற போகிறான். இங்கே இருக்கிற எப்படி செத்து போகிறான்னு தெரில. இந்த வழி. முன்னாடி ஒரு கொடி இருக்குது, இது உடைக்க முடியாது. ஏன்னா இது டபுள் ஸ்ட்ராங்கு, ஸோ போக முடியாது. வேற வழியை இவனை இடித்து தான் போகணும். நம்ம பஸ் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல. அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கேன். இல்லைங்க, ஒரு வழி இருக்கு, ஆனால் போக முடியல. வேறு வழியில் அங்கே போச்சே. போங்க நாங்கள். ஓகேங்க, வழி கிடச்சிட்டு அப்படியே இவங்க 2 பேரால் தான் நடந்ததா.
என்ன 2 பேரும் முத்து கொடுத்துருக்காங்க. போவாங்கடா, எல்லாம் இந்த காலம் மாறிட்டே இருக்குது. சரி, நம்ம டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போய் இந்த பஸ் விட்ருவோம். ஓகேங்க, இப்போ நம்ம வீடு வந்தாச்சு. இங்கே ரைட் சைடில் தான் இருக்குது. ஓகேங்க, எப்படியோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா தனியாக வீடு இருக்குன்னு நினைக்காதீங்க, இது அப்பார்ட்மெண்ட்டு தான். அப்போ நீ இருந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கள் அம்மா வீடு, இது நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. அவ்வளோதான், சிம்பிள். பஸ்ஸு கொண்டு வந்தாச்சு. பஸ்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இந்த பஸ் வச்சு நம்ம காசு சம்பாதிக்க போகிறோம். ஓகேங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். இத்தனை வீட்டுக்கு நடுவில் நம்ம வீடு எங்கே இருக்குன்னா இந்த போர்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஏணி இருக்கும். இதுதான் நம்ம வீடு. ஓகேங்க, நான் கிளம்புறேன். பை பாய்.